வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வாசனை சீரக சம்பா நெல். அதாவது மிஷின் நடவு 10 நாள் ஆன பயிர். அதுக்கப்புறம் ஒரு களை எடுத்ததுக்கப்புறம் நெல் பூ வர ஆரம்பிச்சிச்சு. அது கலப்பு நெல்லும் வந்ததும் கலப்பு வலிக்கும் ரிமூவ் பண்ணணும் ஆள் வச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தோம். அதை தான் பார்க்குறீங்க. ஆள் வச்சு அதை 2 நாளாக எடுத்தோம் நம்ம கலப்பு இருக்கிறத. அதே விளைச்சலுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு டைம் கலப்பு இருக்கிற வரைக்கும் எடுத்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கலப்பு நெல்லை வரப்பில் பிடுங்கி போட்டிருந்தது தான். அது 2வது நாள் கலப்பு எடுத்ததையும் பார்க்குறீங்க. அதே போல் 2வது ஒரு டைமும் கலப்பு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நெல் விளைச்சலுக்கு எல்லா சீரக சம்பாவும் பூ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முறை கலப்பு எடுத்துருக்குறோம். அதையும் வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ அதை எடுத்து கலப்பு எடுத்து நம்ம சாக்கில் எடுத்து வச்சுருந்தோங்க. டைம் கலப்பு காஞ்சு போணுச்சு பாருங்கள், அதுவும் பழசு கீழே கிடக்கு. இப்போது 2வது டைம் கலப்பு எடுத்த நெல்லும் சாக்கில் தான் இருக்குது. இது போக ஆனால் கலப்பு 1, 2 இருக்க தான் செய்யுது. ஏன்னா அது கரெக்டாக எடுத்தும் லேட்டாக பூ வந்த நெல் கலப்பு நெல் இருக்க செய்யுது. கையறுவடை செஞ்சது தான். ஆனால் கையறுவடை செய்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் இதோட வயது பார்த்திங்கனாக்கா 120 நாள். ஆனால் ஒரு 110 நாள் இது போலே நம்மளது விளைச்சலுக்கு வந்துடுச்சு. நம்ம கையறுவடை தான் பண்ணோம். மிஷின் அறுவடை பண்ணால் கலப்பு கொஞ்சம் அதிகமாகவே வரும். கையறுவடைனாக்கா அதில் 1, 2 கலப்பு இருக்கிறதோட முடிஞ்சிடும். மிஷின் அறுவடை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எந்த நெல் அறுத்தாங்களோ என்னமோ தெரியல. அதை எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் தொட்டியை க்ளீன் பண்ணிட்டாக்க கலப்பு வராதே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தாலும் அதில் உள்ளார ஒரு 2 கிலோவாச்சும் கலப்பு இருக்கும். அந்த கலப்பு சேர்ந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடும். இப்போ நம்ம அறுவடை பண்ணக்குள்ளே கலப்பு 1, 2 இருந்ததை விட்டுட்டு தான் அறுவடை பண்ணோம். அதுவே நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் டிராக்டரால் தான் நம்ம அடித்து எடுத்தோம். டிராக்டரால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே இடத்துல முட்டா போட்டு, இது பழைய முறையில் பண்ணுவாங்க. டிராக்டரால் சுற்றி வந்தாக்கா அதை நெல் வலிக்கும் கீழே இறங்கிடும், வைக்கல் வலிக்கும் அப்படியே மேலேயே தான் இருக்கும். அதை திரும்ப இன்னொரு டைம் பிரட்டி விடுவாங்க. ஆளு அதை பிரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு டைம் டிராக்டரால் அடிப்பாங்க. அது கொஞ்சம் அதிகமாக போடணும். கம்மியாக போட்டாக்க அரிசி வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2வது டைம் ஓரமாக கிடக்கிறது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பிரட்டி விடுவாங்க. பிரட்டி விட்டாக்க திரும்ப ஒரு டைம் டிராக்டரால் ஓட்டிட்டு அப்படியே வைக்கல உதறி எடுத்துட்டாக்க நெல் வலிக்கும் அப்படியே கீழே தங்கிடும். அதை அடுத்தது எடுத்து அப்படியே தூற்றி அப்புறம் காய வச்சு அப்புறம் விதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இது 120 நாளுங்க. ஒரு 10 நாள் கூட குறைய கிளைமேட்டை பொறுத்து தண்ணி ஏரியா பொறுத்து அது ஒரு 10 நாள் மாறுங்க. நம்ம தூற்றி தான் விதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விதை வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணால் எடுத்துக்கலாம். இது போக கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, தங்க சம்பா இது வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இன்னும் 1.5 மாதம் போல் ஆகும். ஆத்தூர் கிச்சலியும் அப்புறம் நம்மள்கிட்ட இருக்குங்க. விதை நெல் வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பார்சல் போட்டுட்ருக்கோம். MSS A1 பார்சலில் தான் நம்ம புக்கிங் போட்டுட்ருக்கோம். நம்பர் நான் வீடியோவில் கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் அப்படியே ரிப்ளை பண்ணுவோம். விதை இருந்ததுனாக்கா நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மள்கிட்ட கையிருப்பு ஒரு 600 கிலோ பக்கம் இருக்குது வாசனை சீரக சம்பா. லாஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம். இந்த டைம் நம்மள்கிட்ட சீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க முன்னாடியே கூப்பிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ஆடி மாதம் பயிர் பண்ணுறதுக்காக இருந்தாலும் முன்னாடியே கூப்பிட்டு எடுத்துக்கலாம். நன்றி. இப்போ பார்க்குறது வாசனை சீரக சம்பாங்க. இது 500 கிலோ பக்கம் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன். இல்லை கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம MSS A1 பார்சலில் புக்கிங் போட்டுடலாம். நன்றி.